ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெசிபி நம்பர் 7. காய் சாம்பார் தாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1, முருங்கைக்காய் ஒரு பிக் சைஸில், பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக கையில் அடங்குற அளவுக்கு, பீன்ஸு 100 கிராம், கேரட் 100 கிராம், மாங்காய் 1 அல்லது அரை மாங்காய் போதுங்க. உங்ககிட்ட வேறு எதனா வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் எக்ஸ்ட்ராவாக கத்திரிக்காயும் போட்டிருப்பேங்க. ஸோ உங்களுக்கு எதனா வெஜிடபிள்ஸ் வேணும்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது தோரம்பருப்பு 1 கப்பு, தக்காளி மீடியம் சைஸ் 1. தாளிப்புக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பாருங்கள். சின்ன சைஸு வெங்காயம் 1, காய்ஞ்ச மிளகாய் 3, கருவேப்பிலை கொஞ்சமாக, கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயம் அரை டீஸ்பூன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பை வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் 1 கப் தோரம்பருப்பை நல்லா க்ளீன் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எந்த கப்பில் அளந்து தோரம்பருப்பை ஊற்றுனீங்களோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ இந்த குக்கரை மூடி 3 விசில் வைங்க. பாருங்கள், இப்போ விசில் வந்துருச்சு. நான் குக்கரை எடுத்து ஓரமாக வச்சுக்கிறேன். விசில் அடங்குற வரைக்கும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம். நான் இன்றைக்கி சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பெரிய சில்வர் பாத்திரத்தை தாங்க எடுத்திருக்கேன். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் 1 by 1 ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதோட காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நான் காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடிட்டேன். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம காய்கறி நல்லாவே வெந்து போயிடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம காய்கறி எல்லாம் நல்லாவே வெந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஏற்கனவே நம்ம காய்கறி வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் வடித்து எடுத்துக்கோங்க. இதை எதுக்காக எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக சொல்கிறேன். இப்போ நம்ம காய்கறி வேக வச்ச பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதோட புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதோட நம்ம குக்கரில் வச்சுருந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதை நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கிட்டு நம்ம இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், குக்கரில் இன்னும் கூட கொஞ்சம் பருப்பு இருக்குது. இதுக்காக தான் அந்த தண்ணியை நான் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த தண்ணியை ஊற்றி அந்த பருப்பை நல்லா கலரி விட்டு அதோட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் தாளிக்க தேவையான பொருட்கள் எடுத்து தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. முதல்ல கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதோட நம்ம காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம கருவேப்பிலை இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இலைகளை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருங்க, இது ரொம்ப பொரியும். இப்போ இதோட வெங்காயத்தையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பெருங்காயத்தூளை அதோட ஆட் பண்ணிக்கலாம். சில்வர் பாத்திரத்தை இதில் எடுத்து வச்சுட்டு இதோட அந்த தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற டைமில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்கிற டைமில் ஆட் பண்ணாதான் அந்த பவுடர் நல்லா கரையும். அதனால் அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிடாதீங்க. பாருங்கள், இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இதோட நம்ம கொத்தமல்லி இலைகளையும் இந்த மாதிரி தூவி விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு நம்ம சாம்பாரை இறக்கிடலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய காய் சாம்பார் ரொம்பவே சுலபமாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக வரும். நான் சொன்ன அதே மசாலா பொருட்கள் அதே மாதிரியே நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா சாம்பார் ரொம்பவே நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி நம்பர் 8க்காக வெயிட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.